நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எப்பொழுதும் மாற்றத்தை விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களை எதிர்வரக்கூடிய ஆனி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பராப வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 பிரதமை திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் துவங்கக்கூடிய நாள். மிக அற்புதமான மாதங்களில் ஒன்றாக இந்த ஆனி மாதம் அமைந்திருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் தயவுசெய்து இந்த மாதத்தை விட்டுறாதீங்க. மிக மிக அற்புதமான மாதம். ஏன் அப்படின்னா நம்ம பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்க்கலாம். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், புதன், சந்திரன், கடகத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது இருந்து வர நினைக்கிறார்கள். ஃபஸ்ட்டு விஷயம், ராகு கேதுக்குள்ளே இந்த மாதம் அமைந்து போயிடுது. அதனால் நாம் அதீதமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்தது செவ்வாய் ஆட்சி, புதன் ஆட்சி, குரு உச்சம். குருவும் சுக்கிரனும் ஒரு பெரிய யோகக்காரர்களாக அமைந்திருக்கிறார்கள் நமக்கு. அதுவும் விருச்சிகத்திற்கு 9ஆம் வீட்டில் லாபஸ்தானத்திலிருந்து வீட்டை பார்க்குறார். 9, 5, 1 மூன்றுமே ரொம்ப அற்புதமான இடங்களாக அமைந்திருக்கிறது. 5ஆம் பார்வையாக குரு நம்முடைய வீட்டை பார்க்குறார். குரு 7ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். குருவினுடைய பார்வை ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, குரு சுக்கிர சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை, இது நமக்கு அள்ளி தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சொந்த வீட்டுக்காரன் செவ்வாய் மேஷத்தில் அமர்ந்து நம்ம 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7, 8 துலா விருச்சிகம் இரண்டும் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக குருவையும் பார்க்கிறார். இது எல்லாமே மிக அற்புதமான. குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி, குருவினால் பார்க்கக்கூடிய சனி, ஆனால் தன்னுடைய சொந்த காலில் இருக்கிறதுனால 5ஆம் வீட்டில் இருந்தாலுமே மிக மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார். தயவு செஞ்சு இந்த மாதத்தை நழுவ விட்டுறாதீர்கள். பெரிய லாபங்கள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு பெரிய கிஃப்ட் வருவதற்கு சாத்தியக்கூறுகள், ரிவார்டு அவார்டு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்ளிகேஷன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கு, வெளி மாநிலம் செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எச்சரிக்கை என்பது மிக மிக தேவை. நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு லோன் வாங்குறதுக்கான, அந்த லோன் வாங்குறதுக்கான போடக்கூடிய அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அவசரப்பட்ட கையெழுத்து போட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அந்த செயல்களை நாம் ரொம்ப முனைப்போடு செய்தோமேயானால், ரொம்ப நிதானத்தோடு செய்தோமேயானால், அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கும். அதுவும் நண்பர்களால் உதவி, ஒரு பெரிய நண்பர்கள் நமக்கு உதவி செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். அவர்களை நாம் தான் அப்ரோச் பண்ணணும், அடிக்கடி ஃபாலோ பண்ணணும். சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்கள், நட்பு வட்டத்தில் இருப்பவர்களை போய் அணுகி பாருங்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு காத்திருக்கிறது, அவர்களுக்கான ஒரு வரவேற்பு காத்திருக்கிறது. இதுவரையில் உதாசீனப்படுத்தின நண்பர்கள் எல்லாமே இந்த மாதம் நமக்கு அதை செய்து நம்முடைய காரியத்தை சித்தியப்படையக்கூடியதாக ஒரு பெரிய மாதமாக அமைந்திருக்கிறது. சனியினுடைய பார்வை நம்முடைய லாபஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது. 7ஆம் பார்வையாக சனியினுடைய பார்வை இருக்குது. 3ஆம் பார்வையாக நம்முடைய 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இன்னல்கள் வந்தாலும் அவையெல்லாம் குருவினுடைய பார்வை சனிக்கு இருக்கிறதுனால அவையெல்லாம் எல்லாத்தையும் சரிச்சேன்னு போயிடும் சார். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லை, 7ஆம் பார்வையாக நம்முடைய 3ஆம் வீட்டை சுக்கிரனும் பார்க்குறார். 3ஆம் வீடு என்பது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு இது பார்த்தா கூட ஃபால்ஸ்வுட், அதாவது நிலையில்லா தன்மையை நிலைக்கும் விதமாக செய்யக்கூடியது, நிலையில்லா தன்மை விட்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் நெகட்டிவ் ஒரு அஃபர்மேஷன், 2 மைனஸ் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு போய், அதுவும் சனியினுடைய வீடு, அது சனியால் பார்க்கப்படக்கூடிய 2ஆம் வீடு, குருவினுடைய வீடு. அந்த சனி குருவினுடைய வீட்டை பார்க்குறார், சனியே குரு பார்க்குறார். இதனால் நம்மளுக்கு எல்லா விதத்திலும் லாபத்தை தரக்கூடியதாக 8ஆம் வீட்டில் அமைந்திருக்கும் சூரியன் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். புதன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வீடாக அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல சூரியன் புதன் அப்படிங்கிறது நமக்கு லாபத்தை தரக்கூடிய இடமாகத்தான் அமைந்திருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறது. பூர்வ ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணியம், ஏதாவது வக்கீல், கோர்ட்டு, நோட்டீஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்மை தாக்காது. எல்லாமே நம்மை எதிர்த்து போடக்கூடிய வழக்குகள் அனைத்தும், ருணம் ரோகம் அனைத்தும், எதிரிகள் அனைத்தும் அழிந்து விடுவார்கள். சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு எப்படி நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதோ அதே மாதிரி தான் இஎல்எஸ்ஐ நாடகத்துறை இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கும், வெளி மாநிலம் செல்வதற்கும், ஒரு டிரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கும், அல்லது ஒரு படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக, அல்லது நம்முடைய ப்ரொஃபஷன் விஷயமாக
பாட்டு பாடக்கூடியவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வெளிநாடு சென்று பாடுவதற்கான சாத்தியக்கூறுகள், ஒரு நாடகம் போடுறதுக்கு வெளிமாநிலம் சென்று நாடகம் போடுறதுக்கு அப்படியெல்லாம் நடக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அரசியல்வாதிகள், அதை முதல்ல சொல்லணும் சார், கொஞ்சம் அரசியல்வாதிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. யாரும் அரசியல்வாதிகள்கிட்ட விருச்சிக ராசிகள் போயிடாதீங்க இந்த மாதம். இந்த ஒரு மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அவர் இறங்கச்சே பார்த்துக்கலாம், அடுத்தது இறங்கிடுவார் அவர். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் நமக்கு அரசியல்வாதிகளிடம் ஆன்மீகவாதிகளிடம் இந்த மாதம் போகாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு அரசியல்வாதியை அப்ரோச் பண்ணிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு நிலம் வீடு வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணுறது, அது எல்லாமே அரசியல்வாதிகளை நாம் செய்யும்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு உள்ளே போகும்போதே ரொம்ப எச்சரிக்கையோடு போங்க. விசேஷமாக நமக்கு குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அந்த குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை நம்ம விட்டுறாதீங்க, அதை கேஜெட்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நமக்கு உதவ வேண்டும் என்று தோணினால் கடவுளை பார்த்து பிரார்த்தியுங்கள். அந்த பிரார்த்தனை நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்திங்க. நிச்சயமாக நரசிம்மர் பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நரசிம்மர் ஒரு வரப்பிரசாதி. நரசிம்மர் பிரார்த்தனையை விட்டுறாதீங்க. அம்பாளை செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மர் அம்பாளை வழிபட்டு வாருங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.